நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியால இருக்காது, சுய மரியாதை கூட்டணியா தான் இருக்கும். இந்த ஒரு பக்கம் RSS கிட்ட அடிபணிஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியால நம்ம கூட்டணி இருக்காது. 2026 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு TVK, இன்னொன்னு DMK. RSS ஒரு அரசியல் சார்பற்ற அமைப்பு. அந்த RSS இயக்கம் குறித்தும் விஜய்க்கெல்லாம் அதுக்கு வயசு பத்தாது, விஜய்க்கெல்லாம் அதுக்கு அரசியல் அனுபவம் பத்தாது. அவருக்கு அந்த அளவுக்கு RSS குறித்தெல்லாம் கருத்து சொல்வதற அளவுக்கு அவருக்கு ஒன்றும் பெரிய தகுதி கிடையாது. யாரோ எழுதி கொடுத்ததை, குறிப்பாக கிறிஸ்தவ மிஷனரிகள் நீண்ட காலமாக நரேந்திர மோடி அவர்கள் மீதும் நம்முடைய RSS பேரியக்கத்தின் மீதும் மிகப்பெரிய வன்மம் வைத்திருக்கிறார்கள். இப்ப பகடை காயாக விஜய் அவர்களை பயன்படுத்தி இத்தகைய ஒரு வன்ம பேச்சை பேசி இருக்கிறார்கள். தமிழக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் ஜோசப் விஜய்க்கு. நாங்க இப்ப ஒரு சவால் விடுறோம், உங்களுக்கு ஒரு 3% ஓட்டுக்கு மேல கிடைக்காது. திமுகவுக்கும் அவருக்கும் போட்டி கிடையாது. போட்டி என்பது தமிழகத்திலே என்றும் அதிமுக வெர்சஸ் திமுக தான்.